அண்மையில் அடித்த புயல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதை நாம் அறிவோம். 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசிடம் 2475 கோடி நிவாரணம் கோரி மனு அளித்தது, வலியுறுத்தியது. ஆனால் இந்திய ஒன்றிய அரசு வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துள்ளது. 944.80 கோடி மட்டும் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்த நிலையில் நாமும் அதிலே நம்முடைய பங்களிப்பை செய்வோம் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு காசோலையாக இன்றைக்கு முதல்வரிடத்தில் வழங்கியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலமாக பல்வேறு நிகழ்வுகளில் அறிவுறுத்தல் செய்தோம். ஆனாலும் கூட அவருடைய அண்மை நிகழ்வின் பேச்சு கட்சியின் நன்மதிப்புக்கும் தலைமையின் நம்பகத்தன்மைக்கும் எதிராக அமைந்திருந்த சூழலில்தான் கட்சியின் முன்னணி தலைவர்கள், தலைமை நிர்வாக அது இன்னுமே தான் அவர் அதுக்கு கொடுப்பார். இப்போ நாங்கள் 6 மாத காலம் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கோம்னா அவர் எங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்பேஸ் இருக்கு, விளக்கம் தருவதற்கான ஒரு இடம். பல முறை அவருக்கு நாங்கள் ஓரலாக அவருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். அதை மீறி நடந்ததுனால ஒரு அவசர தேவையின் அடிப்படையிலான நடவடிக்கை அதை மேற்கொண்டிருக்கிறோம். ஆதவ் அர்ஜுனாவுடைய தொடர்ந்து சர்ச்சையான பேச்சு திமுக விசிக கூட்டணியில ஏதாவது நெருக்கடி ஏற்படுத்துச்சா? திமுக தரப்புல இருந்து ஏதாவது உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதா அவருடைய இந்த மாதிரி தொடர் பேச்சுகள்? திமுக தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் நெருக்கடியும் எமக்கு இல்லை. அதை பற்றி அவர்கள் யாரும் பேசவும் இல்லை. விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இயலாது என்று எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த மோதலும் இல்லை. விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சர்ச்சையோ சிக்கலோ ஏற்பட்டதில்லை. ஆனால் அவரோடு நாங்கள் ஒரே மேடையில் ஒரு நிகழ்விலே பங்கேற்கிற போது எங்களுடைய கொள்கை பகைவர்கள், எமது வளர்ச்சியை விரும்பாதவர்கள், எங்களை வீழ்த்த வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக கதை கட்டுவதற்கு, திரிபுவாதம் செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாங்கள் முன்னுணர்ந்து எங்கள் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் எடுத்த முடிவு, அவ்வளவுதான். அதை விகடன் பதிப்பகத்தாருக்கு மிகவும் தொடக்க நிலையிலேயே நாங்கள் சுட்டிக்காட்டிவிட்டோம். எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவரோடு நிற்பதை நாங்கள் வேறு எந்த கோணத்திலும் தவறாக அணுகவில்லை. எனவே நீங்கள் அவரை வைத்தே புத்தகத்தை வெளியிடலாம் என்பதை முன்கூட்டியே நாங்கள் அறிவித்து விட்டோம். ஆனால் அதை தொடர்ந்து ஒரு சர்ச்சையாக, பேசுபடு பொருளாக சிலர் திட்டமிட்டு மாற்றினார்கள். அதை அடுத்து அந்த நிகழ்விலே நடந்த நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்ற ஆதவ் அர்ஜுனா அவர்களும் கூட அந்த விழாவிலே பங்கேற்பதற்கு முன்பு என்னிடத்தில் பேசினார். அந்த நூலை உருவாக்கியதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது, ஆகவே நீங்கள் அந்த விழாவை தவிர்க்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன்.
அப்படி உங்களை கட்டுப்படுத்துவது ஜனநாயகம் இல்லை. ஆகவே நீங்கள் சுதந்திரமாக அந்த நிகழ்விலே பங்கேற்கலாம், எனக்கு எந்த நெருடலும் இல்லை என்பதை அவருக்கும் நான் சொன்னேன். ஆனால் அதே வேளையில் அரசியல் எதுவும் பேச வேண்டாம், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுங்கள் அல்லது அந்த நூல் உருவாக்கத்தின் பின்னணியை பேசுங்கள் என்று அவரிடத்திலே நான் ஒரு கட்சியை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர் என்கிற முறையில் சில வழிகாட்டுதல்களை தந்தேன். அதையும் மீறி அவர் பேசிய பேச்சு பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடம் கொடுத்தது. விடுதலை சிறுத்தைகளின் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்கும் அளவுக்கு அது அமைந்துவிட்டது. ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்ததன் அடிப்படையில் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி முழுமையாக அனைவரின் ஒப்புதலோடும் கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திரு திருமாவளவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லைன்னா ஆதவர்ஜனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல் இருக்கா? பாரதிய ஜனதா கட்சி அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவர் முதலில் சொல்லட்டும், அதன் பிறகு நான் இதற்கு பதில் சொல்லுகிறேன். 6 மாசத்துக்கு அப்புறம் மீண்டும் ஆதவர்ஜுனாவுக்கு அது 6 மாசம் கழிச்சு பேசிக்கலாம். மாற்று எண்ணம் கொண்ட தலைவர்கள் ஒரே மேடை ஏறக்கூடாது, வெவ்வேறு கொள்கை கொண்டவர்கள் ஒரே மேடையில் ஏறி பகிர்ந்து கொள்ளலாம். அதை இங்க அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தி சிச்சுவேஷன் இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல. எல்லாத்தையும் சிண்டு முடிச்சு விடுறது, எல்லாத்தையும் திசை திருப்பி விடுறது, மடைமாற்றம் செய்வது, இந்த மாதிரி ஒரு தமிழ் நாளேடு ஏதோ ஒரு பெரிய நடக்கக்கூடாது நடக்க போகிறது என்பதை போல தலைப்புச் செய்தியிட்டு டிசம்பர் 6 தமிழக அரசியலை திருப்பம், விஜய் திருமா ஒரே மேடையில் என்று அதை பூதாகரப்படுத்தினார்கள். அவர்கள்தான் இந்த சர்ச்சைக்கு தொடக்கப்புள்ளியை வைத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிற போது நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்ல, அவர் அவருடைய பேச்சு என் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குறது சொன்ன. அவர் நம்பிக்கை இல்லாம பேசுறான்னு சொல்ல. இப்ப எனக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குன்னா அந்த கிரெடிபிலிட்டி எங்க கட்சி தோழர்கள் மத்தியில கூட என் மேல ஒரு நம்பிக்கையோட தான் என்னோட இருக்கிறாங்க. இப்ப அவர் தலைமையை மீறி பேசுறாரா? அப்ப தலைவர் அவருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது இல்லையா? இந்த மாதிரியான நம்பகத்தன்மைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன். இல்ல, இதை பத்தி எதுவும் பேசல. அவற்றை செக்க கொடுத்தோம். உடனே அந்த கலைஞருடைய 100ஆண்டு விழா மலர் வெளியீட்டு விழா பேரவைத் தலைவர் கூடத்தில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்க அன்போடு அழைத்தார். அதிலே போய் நாங்கள் கலந்து கொண்டோம். அதனால் இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்தது. திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கான சதி நடக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு உடைக்கிற அளவுக்கு பலவீனமா இருக்கா கூட்டணி? சரி, அது தனியா பேசும். பலமா இருக்கிறதால உடைக்கிறது சொல்றாங்க.